எஸ்டிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். திடீர்னு வந்து ஃபேஸை காட்டில எடுக்காம டேரெக்டாக வந்து மோட்டோ லாக்ல இறங்கிட்டோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் லீவுங்களா கம்பெனி, அதுங்காட்டி சரி எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்தோம். எங்கே போகிறது வந்து எனக்கும் தெரில. நான் சரி போனால் தனியாக தான் போகணும்னு சொல்லிட்டு சரி மாப்பிள்ளைக்கு கூப்பிட்டு பார்த்தா அவனுக்கு லீவு. சரி அதுங்காட்டி மாப்பிள்ளைக்கு கூப்பிட்டு சரி எங்கேயாச்சும் போய் டீ குடிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆனைக்கட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஏன்னா ஆனைக்கட்டி ரோட்டில் வந்து நான் ஓட்டுனது இல்லையா, சரி அதுங்காட்டி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு பிளான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிக்கிற மைக்கு தான் வந்து நான் போட்டிருக்கேன், ஹெட்ஃபோன் மைக்கில். அதுங்காட்டி வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, செக்கும் பண்ணலை. ஏன்னா வந்து சரி அப்படியே மாட்டினேன், சரி எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் நானும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இருந்தாலும் இந்த மொபைல் ஹோல்டர் வந்து நம்ம மாட்டிட்டாவே அந்த ஒரு லுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோய்ப்பாளத்துலேருந்து அப்படியே உள்ள கட்டாயி போயிட்டு இருக்குங்க. மாப்பிள்ளை இருக்கா இல்லைங்க, எங்கே போகிறோன்னு தெரியாது, அது என்ன பிளேஸ்ன்னு தெரியாது. கூப்பிட்டேன், சரியா வராண்டா அப்படி டீ குடிக்க போகலான்டான்னு சொல்லி கூப்பிட்டேன். சரியா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டாங்க. உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் போலாங்க. ஆனால் இந்த தீபாவளி எப்படி போச்சுன்னே தெரியல, இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. அதிகமாக நான் வந்து தீபாவளிக்கு வந்து என்னன்னா காலையில் 9 மணிக்கு எந்திரிச்சேன்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு கையில் நம்மளால முடிஞ்ச ஒரு அமௌண்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் டைரெக்டாக வந்து நான் எப்பவுமே சாமி கும்பிடுவேன். ஏன்னா வந்து எனக்கு அங்கே ஒரு மன நிம்மதி கிடைக்குது. ஸோ அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து அப்படியே குலதெய்வ கோயிலுக்கு வந்து நான் கிளம்பி போயிட்டேங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து என்ன பண்ணேன், சாப்பிட்டேன். அப்புறம் படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டு புக்கும் பண்ணல, எதுவும் பண்ணல. நாங்கள் பாட்டுக்கு சரி 2:30 மணிக்கு ஷோ, 2:45 ஷோ. நாங்கள் ஒரு 2:30க்கு அங்கே இருக்கிற மாதிரி பார்த்தோம். அங்கே போனால் ஹவுஸ்ஃபுல்லு, எல்லா படமே ஹவுஸ்ஃபுல்லு. அதுக்கு முன்னாடியே நம்ம டியூடு எல்லாமே பார்த்தாச்சு. சரி நம்ம வந்து இது பைசன் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் பார்த்தா எந்த தேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 3 தேட்டர் இருக்கும் அன்னூரில், 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லு. சரி இன்னைக்கு தீபாவளி டைம் அதுங்காட்டி எல்லாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டு சரி ரிட்டன் ஒரு டீயை போட்டு அங்கேருந்து கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். மாப்பிள்ளை ஒரு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கு கூப்பிட்டான். கரெக்டாக இவன் எப்போ கூப்பிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்லக்கி பைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிங்க. நாங்கள் போகும்போதெல்லாம் மழை வந்துடுதுங்க. இப்பவும் மழை வந்துருந்தா எனக்கு தோணுது. அப்படியே மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக கன்ஃபார்மே பண்ணிடலாம் நாங்கள் வந்து அன்லக்கி பை தான் சொல்லிட்டு. 200ங்க. அவ்வளோங்க, பெட்ரோல் அடிச்சு முடிச்சாச்சு. அப்படின்னு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போட்டு இருந்துச்சு, இன்னும் 37 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. நம்ம அப்படியே ஜாலியாக போகலாம். வீட்டில் இருந்தாலும் பயங்கரமாக போர் அடிக்குதுங்க. என்ன தீபாவளி முடிஞ்சிச்சு, இன்னைக்கு ஒரு நாள் அவ்வளோதான். வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து வேலைன்ட்டு வேலைக்கே போகணுங்க. என்ன வாழ்க்கைடா இது அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் யோசிக்க வச்சிருச்சு. ஸோ நிறைய மாற்றத்தை வந்து எனக்குள்ள நான் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்தலாம், அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு ஐடியா இல்லை. ஐடியா பிளான் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸை வந்து அஸ்திவாரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் முடிக்க எப்படி அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அந்த பிஸ்னஸ்லேயே வந்து நம்ம கால் எடுத்து வைக்கணும். அதுங்காட்டி என்ன பண்ணுறதுன்னு இப்போ முடிக்க எனக்குள்ள ஒரு ஐடியாஸ் இல்லை. பார்ப்போங்க. அதுக்கு இந்த இஎம்ஐ முடிச்சுட்டா கூட வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து நான் டக்குன்னு எடுத்து வச்சிருவேன். இந்த இஎம்ஐ இருக்கிறங்காட்டி தான் வந்து என்னால் ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குதுங்க. பார்ப்போம், எல்லாம் நல்லதே நடக்கும் அந்த நம்பிக்கையில தான்டா எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. நானும் மற்றவங்க மேலே வந்து அதிகமாக நம்பிக்கை வைக்கிறோம், ஆனால் நம்ம மேலே வந்து அந்த நம்பிக்கை வந்து வைக்க மாட்டேறோங்க. உண்மையுமே நானே யோசிச்சு பார்த்தேன். ஒரு சின்னதாக ஒரு ரீல் கூட பார்த்தேன். என்னன்னா வந்து ஒரு பஸ் டிரைவர் வந்து யாருன்னே தெரியாது, அவங்க மேலே நம்பிக்கை வச்சுட்டு அந்த பஸ்ஸில் ஏறுறோம். ஒரு ஃப்ளைட்டு ஓட்டுறவங்க வந்து யாருன்னே தெரியாது, அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு டாக்டர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். எல்லாத்து மேலேயுமே ஒரு நம்பிக்கை வைக்கிறோம், ஆனால் அது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும், அதனால நம்பிக்கை வைக்கிறோம். நமக்கு என்ன தெரியும் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நம்ம நம்பினாதான் வந்து அடுத்தடுத்து சக்ஸஸ் வந்து நம்ம பண்ண முடியும். நமக்கு எது பிடிக்குமோ, நமக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே வந்து நம்ம ப்ளஸ் தான். இப்போ என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. அதுங்காட்டி இது மைனஸ் எனக்கு. 10:30 எப்படி இருக்குதுன்னு பாருங்க கிளைமேட்டு. கோயம்புத்தூர் ஒரு டைம் வெயில் அடிக்குது, ஒரு டைம் மழை பெய்யுது. என்னடா கிளைமேட்டு
ஆனால் மோட்டோலாகிங்க பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம டக்குன்னு ஹெல்மெட் தூக்கி கேமராவில் ஃபிட் பண்ணிட்டு என்ன பேசுறது ஏது பேசுறதுனே தெரியாமல் வந்து மோட்டோலாக் வந்து ஆரம்பிப்போம். ஆனால் போக போக ஏதோ ஒன்று பற்றி பேசிட்டே போயிட்டு இருப்போம். அது பாட்டுக்கு தானா நம்ம ஒரு விஷயத்த பேசுவோம், அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கு நம்ம பாட்டுக்கு. அப்புறம் தீபாவளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டாடினீங்க அதை பற்றி சும்மா ஒன்லைன் வேர்டாக வந்து ஏதோ ஒன்று சொல்லுங்கள். ரொம்ப ஹாப்பியாக போச்சா இல்லை இந்த மாதிரி வந்து ரொம்ப சேடாக போச்சா? எனக்கு வந்து தீபாவளி பெருசாக வந்து நார்மல் டே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கும் டெய்லி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு எப்போவுமே அந்த நாள் மாதிரி தான் இருக்குங்க. எப்போவுமே டெய்லி இருக்கிற மாதிரி தான் எல்லா நாளுமே இருக்கும். என் பர்த்டேவாகட்டும், என் பர்த்டேவாகட்டும், தீபாவளி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் மாதிரி தான் இருக்கும். அதனால நான் பெருசாக வந்து எந்த ஒரு டேமே வந்து புதுசாக நான் வந்து கொண்டாட மாட்டேன். நியூ இயர் மட்டும் வந்து கொஞ்சம் புதுசாக வந்து கொண்டாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா வந்து நியூ இயருக்கு அப்புறம் வர போகிற 12 மந்த் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பிளானோட ஸ்டார்ட் பண்ணோம்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்காக அந்த ஒரு நியூ இயர் வரும். இந்த நியூ இயர்லேருந்து நம்ம அதை பண்ண மாட்டோம் இதை பண்ண மாட்டோம். எக்ஸாமுக்கு எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரிங்க்கு கட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்களாம் அது இந்த நியூ இயர்லேருந்து நான் ட்ரிங்க்கை விட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த வருஷத்துலேருந்து என்ன பண்ண போகிறது இல்லை. ஆல்ரெடி 2025 ஏதோ பண்ணணும்னு நினச்சிட்டு வந்தேன், ஆனால் எதுவுமே பண்ண முடியல. எல்லா வருஷம் வேஸ்ட்டாக தான்டா போயிட்டு இருக்குது. ஏன்டா மதன் சைட் அடிக்கிற? ஏய் டே சத்தியம் பண்ணி சொல்லு, அந்த பொண்ணை நீ பார்க்கவே இல்லை. ஏன்டா ஹெல்மெட்ல அடிக்கிற? ஏன்டா மதனே சத்தியம் பண்ணி சொன்னா அந்த பொண்ணை நீ பார்க்கவே இல்லை. சரிங்க மதன், நல்ல பையன்தான், நீ ஒத்துக்கிற. போக போக என்னன்னே தெரியல. முதல்ல ஏதோன்னா வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்பவும் அப்பப்போ இருக்குது, ஆனா அதெல்லாம் வெளியே பெருசா காட்டிக்கிறது இல்லை. ஒரு மாதிரி ஜாலியா போகுதுங்க வாழ்க்கையே. சந்தோஷமா ஹாப்பியா கஷ்டப்படுற ஜாலியா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பைக் எடுத்துகிட்டு இப்படி போகிறதே ஹாப்பினஸ் தாங்க உண்மையிலுமே. எனக்கெல்லாம் லாங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே போனாலே எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா இந்த ஏண்டியில் பிடிச்சிட்டு இந்த பைக்கு கூட பேசிட்டு அதெல்லாம் ரொம்ப தனி சுகங்க. அந்த கொடுப்பனா வந்து நமக்கு கிடச்சிக்குதுன்னா வந்து அதை வந்து நம்ம கரெக்டாக இருந்துக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியுங்க, என்னோட ஏஜ் பசங்க நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பைக்கெல்லாம் இல்லை. அது எனக்கே நல்லா தெரியும். என்னோட ஏஜ் பசங்க நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பைக் இல்லை. அதை யோசிக்கும் போது நம்மகிட்ட பைக் இருக்குது, நம்மளே கடனில் தான் வாங்கிக்கிறோம். இவங்க விட்டு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச பசங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பைக் கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன், அட பைக்கெல்லாம் இஎம்ஐ எடுக்கிறான்டா, எடுத்து நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும் தாண்டா தெரியுது. அது வெளியே சொன்னாலும் புரிச்சுக்க போட்டிடுறாங்க. நான் ஒரு வீடியோஸ் போட்டேன். இஎம்ஐங்கிறது வந்து ஒரு சுழலுங்க. அந்த சுழலில் சிக்கிட்டோம்னா வச்சுக்கோங்க, ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து ஒரு இஎம்ஐ போகிறோன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சுழல். அந்த 2-3 வருஷமும் நம்ம அதுக்காக தனியாக அமௌண்ட் எடுத்து வச்சுட்டே இருக்கணும். என்னன்னாலும் நம்ம எடுத்து வச்சுட்டு தான் இருக்கணும். அதுக்காக நம்ம அந்த இஎம்ஐ அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டே இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அதை மீறி நமக்கு செலவு, எமர்ஜென்சி செலவு அப்படி இப்படி நிறைய வரும். அந்த செலவையெல்லாம் தாண்டி நம்ம இஎம்ஐக்கு எடுத்து வைக்கணும் அப்படிங்கும்போது வந்து அது கஷ்டமா இருக்கும். பைக் எடுக்கணும்னு ஒரு கோளாறுல வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐல பைக் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேலரி இருந்துச்சுன்னா தெரியாது. நம்ம வாங்குற சேலரியில வந்து பாதி இஎம்ஐ கட்டணும்னா அது லாக்கு தான். நம்ம ஏற்றி வைக்கும்போது வந்து எப்படியாச்சும் தேவையில்லாத செலவு வந்து ஆயிடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. 2 ஆப் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப் பேர் வந்து எனக்கு தெரியல. ஸோ தங்கமயில் டிஜி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். லாஸ்ட் ஒரு 7 மந்த்தாக வந்து நான் அதில் வந்து அமௌண்ட் சேர்த்து வச்சுட்ருக்கேன். இப்போ ஸ்டார்டிங் வந்து நம்ம எவ்வளோனா அது வந்து 11 பேமெண்ட் இருக்கும். மந்த்லி வந்து 4000 கட்டுற மாதிரி, 5000 கட்டுற மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அது வந்து நமக்கு செட் ஆகாது. ஏன்னா மாதம் 4000 நம்மளால் கட்ட முடியாது. இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெய்லி நம்ம 100 ரூபா கட்ட முடியும். மினிமம் 100 ரூபாலேருந்து நம்ம கட்டிக்கலாம். மினிமம் வந்து நம்ம 100 ரூபாயிலேருந்தே கட்டிக்கலாம். நீங்கள் எப்போ வேணால் கட்டிக்கலாம். ஆனால் வந்து அது வந்து 11 மாதம் கழித்து நம்ம கோல்டாக தான் எடுக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பைக் எடுக்கிறதுக்கு சேர்த்து வைக்கிறீங்கன்னா, நீங்கள் மாதம் மூலம் வாங்கணும்னா 6000 வாங்குறீங்கன்னா 6000 போட்டு வச்சுருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கோல்டு ரேட்டுன்னு ஒன்று இருக்குதுல்ல, கோல்டு ரேட்டை பார்த்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனம். ஏன்னா வந்து லாஸ்ட் இப்போது கோல்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 11,980 நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது
இப்போ 7 மந்த்தாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பக்கம் இப்போதைக்கு இருக்கும். நான் 1 கிராம் வந்து எடுக்கும்போது வந்து ரேட் எவ்வளோனா வந்து 19,000 பக்கம் வந்து இருந்துச்சு. அந்த டைம்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் 1000 ரூபா 1500 பார்ட் டைம்லலாம் ஒர்க் போவப்போ, இப்போ போகிறது இல்லை. இப்போ பார்ட் டைமாக ஏன்னா ஃபுல் டைமாக வந்து ஜாப்பு கரெக்டாக இருக்குது டைமு. அதுங்காட்டி வந்து பார்ட் டைமாக எந்த ஒர்க்கும் போகிறதில்ல. அதுங்காட்டி அந்த பார்ட் டைம் போகிற காசு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிஜி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். உனக்கு மலைக்கு ஏதோ ஒரு இது இருக்குதாடா? அப்புறம் எப்படா எப்ப பார்த்தாலும் உங்க ஊர்ல வந்தா மழையே வந்துருது? நேத்து நைட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னடுத்த வாரம் போனோம் தெரியுமா, அப்ப நைட்டு வந்துச்சு. எல்லாம் மழை போட்டு ஊத்துன்னு ஊத்தி இருக்கும் போலீங்க. இங்க பாருங்க தண்ணி, இங்க அடிபொலி. தண்ணிக்குள்ள விழுந்த எப்படி இருக்கு மதனே? எப்ப கல்யாணம்? அட சும்மா கேட்டேன்டா. 2-3 வருஷம் கழிச்சா? என்னடா படுக்குன்னு 2-3 வருஷம் தாங்கிற? ஒரு 5-6 வருஷம் நீ பண்ணிடுவடா. நாளா வந்து பாத்தீங்கன்னா வந்து மேரேஜுங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. எஸ்டிஎஃப் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோலாக் எடுத்தோம். ப்ளூடூத் மைக் வச்சுருந்தோம். அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது செட் ஆகலை. அதுங்காட்டி வந்து மறுபடியும் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மைக்கில் வந்து வீடியோ எடுத்தோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆனகட்டிக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனும் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே வியூ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்படியே அதே சேம் டைமில் வந்து மழையும் வந்து பெய்தான் பயங்கரமாக இருக்குது. ரோடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பக்கத்தில் இருந்து ஏனக்கட்டி எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் பக்கம் தான் வருது. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வரேன். நாங்கள் எதுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். சரி ஏனக்கட்டியில் ஏதோ ஒரு கடை இருக்குமா மேலே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தெரில, டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு வேறு பயங்கரமாக போர் அடிச்சிச்சா, அதங்காட்டி நாங்களும் அப்படியே பைக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே பாரு அக்கா பைக் ஓட்ட போகிறாங்க. நாங்கள் வந்த டைமில் அதே டைமில் நிறைய பேர் வராங்க. எல்லாருமே ஒரு காரணத்துக்காக வராங்களா, இல்லை அங்கே போகணுன்ட்டு வராங்களா, இல்லை அங்கே ஏதோ ஒரு பிளேஸ் இருக்குதான்னு தெரில. கார் பாருங்க சூப்பராக இருக்குது. நம்ம போகிறோம், டீ குடிக்கிறோம், கிளம்புறோம். 2 காட்டுக்கு நடுவில் போயிட்டுருக்குங்க. ரோடே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. அப்படியே அழகாக இருக்குங்க. ஒரு காட்டுக்குள்ளே ஒரே ஒரு ரோடு. டவர் கிடைக்காதா? டவர் கிடைக்கலையா? எனக்கு வந்து இதில் பெருசாக ஹீல்ஸ் இந்த மாதிரியும் தெரில. இந்த மாதிரி டபுள் லைன்ஸ் போட்டுச்சுன்னா நம்ம வந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகக்கூடாது. நிறைய பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுங்காட்டி அந்த பக்கம் எக்காரணத்தை கொண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது. லைஃப்பில் வந்து சிங்கிளாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஜாலிங்க. கமிட்டட் மட்டும் ஆகவே கூடாது, ஆகவும் மாட்டான் இந்த ஆகாஷ். இதெல்லாம் ஒருத்தங்க கைக்கு வீடியோ போச்சுன்னா வச்சுக்கங்க, கொன்றுவாங்க.